ஒரே மேடையில் கடும் கருத்து மோதல். பேரரசு வெர்சஸ் மன்சூர் அலிகான். என்ன நடந்தது? நேற்று சூரியனும் சூரியகாந்தியும் படத்தின் இசை வெளியீட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. அந்த விழாவில் கூல் சுரேஷ், பேரரசு, மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மன்சூர் அலிகான் மற்றும் பேரரசுக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளது. அதில் இயக்குனர் பேரரசு பேசியதாவது: இந்த படத்தில் பெரியார், எம்ஜிஆர் மற்றும் கலைஞர் ஆகியோரை காண்பித்தார். நல்ல விஷயம்தான். இன்று நம்ம நாட்டில் பெரியாரை போல் சமூக சீர்திருத்தவாதி இல்லை. ஆனால் பெரியாரை நாம் நாத்திகனாகவும் இந்து மதத்திற்கு எதிரானவராகவும் மாற்றிவிட்டோம். பெண்ணடிமை வேண்டாம் என்றும் சாதி வேண்டாம் என்றும் சொன்னவர்தான் பெரியார். உண்மையில் பெரியார் இருக்கும் போது சாதி இருந்தது. சாதி சங்கங்கள் இருந்ததா? சாதி கட்சிகள் இருந்ததா? சாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? பெரியார் சாதியை ஒழித்தார் என சொல்லி நீங்கள் ஜாதியை வளர்த்தீர்கள். சாதி இல்லை என்று சொன்ன பெரியார் போட்டோவை ஒவ்வொரு சாதிக்காரனும் அரசியல் லாபத்திற்காகவே பயன்படுத்தினால் அது பெரியாருக்கு செய்யும் துரோகம். அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரானவரை தவிர பக்திக்கு எதிரானவர் அல்ல. நாம் மாணவர்களுக்குள் ஜாதி இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். தற்போது நீதியரசர் சந்துரு அவர்கள் அந்தந்த பகுதிகளில் ஆசிரியர்களை ஜாதி பார்த்து வேலை கொடுங்கள் என்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேண்டாம் என்கிறோம். ஆனால் இவர் இப்படி சொல்கிறார்: வேண்டுமென்றால் ஆசிரியர் சேரும் போதே ஜாதி சான்றிதழ்கள் வாங்குங்கள், நாடு நாசமாய் போகும். முதலில் ஜாதி சான்றிதழ்களை தூக்குங்கள். யாருக்கு ஜாதி மூலம் சலுகைகள் தேவைப்படுகிறதோ அவர்கள் மட்டும் ஜாதி சான்றிதழ்கள் பெற்று சலுகைகள் வாங்கி கொள்ளட்டும். யார் ஜாதி வேண்டுமென்று நினைக்கிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்தில் ஜாதி பெயரை நிரப்பாதீர்கள். திரைத்துறைதான் ஆரம்ப காலத்திலிருந்து ஜாதி ஒழிப்பிற்கு குரல் கொடுக்கிறது. அரசியல் துறை ஓட்டுக்காக ஜாதியை வளர்க்கிறது. அதேபோல் யார் ஜாதி வேண்டாம் என்கிறார்களோ அவர்களை ஜாதி வெறியர்கள் என்று பேசுகின்றனர். யார் ஜாதி இருக்கிறது என கூறுகிறார்களோ அவர்களை சமூக நீதி என்று சொல்கிறார்கள் என்று பேசினார். இதனையடுத்து விழாவுக்கு வந்த மன்சூர் அலிகான் பேசியதாவது: பேரரசு அவர்கள் நீதியரசர் சந்துரு எந்த கோணத்தில் எதற்காக சொல்லியிருக்கிறார் என்று புரிந்து கொண்டு பேசுங்கள். சந்துரு என்பவர் சமூக நீதி போராளி. அவரை வைத்துதான் ஜெய் பீம் படம் எடுத்தார்கள். அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். ஜாதி கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்போ நிர்மலா சீதாராமனை ஏன் மத்திய அமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள்? பொன் ராதாகிருஷ்ணனையோ அல்லது தமிழிசையையோ மத்திய அமைச்சராக மாற்றியிருக்கலாமே. தேர்தலில் நிற்காமல் மக்களை சந்திக்காமல் இருப்பவர்களை ஏன் மத்திய அமைச்சராக ஆக்கினீர்கள்? மக்களை முட்டாளாக்கி ஜெய்சங்கர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். இந்த மக்களவை தேர்தல் எதற்காக நடந்தது? எல்லாமே டீலிங் தான். இவிஎம் மிஷின் ஹேக் பண்ணலாம் என்று எலான் மஸ்க் சொல்லிட்டாரு. நான் 6 வருடத்திற்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று போராடினேன் என்று பேசினார். இயக்குனர் பேரரசுவின் பேச்சும் நடிகர் மன்சூர் அலிகான் பேச்சும் சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் ஒருபுறம் பேரரசு நிகழும் உண்மையை விளக்கி கூறுகிறார் எனவும், மறுபுறம் மன்சூர் அலிகான் மத்தியில் நடக்கும் ஜாதி அரசியலை தானே பேசுகிறார் எனவும் ஊடக மத்தியில் விவாதம் ஏற்படுத்தி வருகிறது.